அனைவருக்கும் வணக்கம். அர்ஜுனா விருது பெற்ற உலக ஆணழகன் பாஸ்கரன் உங்களுடன். இன்றைக்கி நார்த் மெட்ராஸில் ஒரு மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலகட்டங்களில் போதை அப்படின்ற ஒரு பாதையில் இளைஞர்கள் எல்லாருமே சென்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை ஒழிக்கணும்னா பல வழிகளில் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள்லாம் நடத்துகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னா, அதுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை விட ஒரே ஒரு வழி தான். அந்த மாதிரி இளைஞர்களை ஸ்போர்ட்ஸில் கொண்டு போய் இணைச்சிட்டோம்னா அவங்க எல்லாருமே கண்டிப்பாக போதை விட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸில் கிடைக்கிற அங்கீகாரமும், ஸ்போர்ட்ஸ்னால் நம்ம உடம்பு ஆரோக்கியமும், நம்மளோட மனதளவில் ஆரோக்கியமும் ஸ்போர்ட்ஸ்னால் மட்டும்தான் கண்டிப்பாக அதை கொண்டு வர முடியும். ஸோ ஸ்போர்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு போதைன்ற ஒரு பாதையே இல்லாமல் அழிஞ்சிரும். ஸோ இந்த முயற்சி உண்மைக்கே ரொம்ப நல்ல முயற்சி. அதுலேயும் இந்த முயற்சியை பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவங்க, அதாவது எனக்கு உண்மைக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் கம்யூனிஸ்டுக்காரங்க. எனக்கு ரொம்ப அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு விஷயங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் போராடி பெறுவாங்க. உண்மைக்கு அவங்கள மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அவங்ககிட்ட கற்றுக்கணும். அதுலேயும் பர்டிகுலராக இன்னொன்று பெரிய சிறப்பு என்னென்னா, ஐயா நல்லக்கண்ணு அவரோட 101வது பிறந்த நாளுக்கு இங்கே ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு குத்துச்சண்டை போட்டியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போட்டியில் சவுத் இந்தியா லெவலில் நிறைய பேர் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சென்னை டு கன்னியாகுமரி, அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா அப்படின்னு பல மாநிலங்கள்லேருந்தும் கலந்துக்கிட்டாங்க என்பதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெயினாக இது போதை ஒழிப்புக்கு அப்படின்னு நடத்தி அதில் ஐயா நல்லக்கண்ணு அவரோட பிறந்தநாளையும் இணைச்சி பண்ணும்போது உண்மைக்கே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஸ்போர்ட்ஸில் ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிற நான் ஒரு அர்ஜுனா அவார்டு வாங்கினதுனால எனக்கு மிகப்பெரிய ஒரு இடம் கிடச்சிருக்கு. இந்த இடம் எல்லா இளைஞர்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸை தேர்ந்தெடுத்து அந்த ஸ்போர்ட்ஸில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்கணும். நல்ல பாதையும் கிடைக்கும், நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ்னால் கண்டிப்பாக இளைஞர்கள் வரும் அடுத்த ஜென்ரேஷன் படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஸ்போர்ட்ஸும் விளையாட்டும் கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு இன்றியமையாததாக ஆகிட்டு இருக்குது. ஸோ உடல் அளவுலையும் சரி, மனதளவுலையும் சரி, அவங்களோட எஜுகேஷன் நாலேஜ்லையும் சரி கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் இருக்கணும். அதுக்கு உண்டான பாதை தான் இது போல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த போட்டிகள்லாம். ஸோ இந்த மாதிரி போட்டிகள் மிக சிறப்பாக நடக்குது. இன்றைக்கி வடசென்னையில், அதாவது இதுக்கு முன்னாடி நிறையா பாக்ஸிங்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்துருந்தது. ஸோ இடையில் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது. இப்போ மறுபடியும் மீண்டும் வடசென்னை தோன்றுகிறதுன்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்குறாங்க. உண்மைக்கே சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இனி இங்கே இருக்கிற வடசென்னை இளைஞர்கள் பாக்ஸிங் அது போல் இல்லாமல் பல போட்டிகளில் பல விளையாட்டுகளை தங்களை ஈடுபடுத்தி உங்களுக்கு நல்ல ஒரு பாதையை அமைச்சிக்கணும்னு உங்கள் எல்லாருக்கும்